Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 6 trigonometry exercise 6.1ல 10th sum பார்க்க போறோம். Question பாருங்க. If cos theta by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a square minus 1 by a square plus 1 equal sin theta. நம்ம என்ன பண்ண போறோம்னா sin thetaன்றது தான் லாஸ்டா என்ன பண்ண போறோம் ப்ரூஃப் பண்ண போறோம். அப்ப a ஸ்கொயர்ன்ற வேல்யூ நமக்கு வேணும். ஸோ a ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்னா sin thetaன்ற வேல்யூ கிடைக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம். So cos theta by 1 plus sin theta equal to 1 by a. என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு a ஸ்கொயர்ன்ற வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ என்ன ஆகுனா cos ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா 1 plus sin theta the whole square. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 1 by a ஸ்கொயர் எழுதியாச்சா. இப்போ cos ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா 1 minus sin ஸ்கொயர் theta. இது வந்து என்னென்னா 1 plus sin theta the whole square equal to 1 by a square. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a square minus b square ஃபார்முலா. அப்போ என்ன வரும்னா a plus b a minus b. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 plus sin theta ப்ளஸில் ஒரு வாட்டி மைனஸில் ஒரு வாட்டி 1 minus sin theta by 1 plus sin theta the whole square equal to 1 by a square. 1 plus sin thetaக்கு இதில் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் மேலே 1 இருக்குது. சரிங்களா? அப்போ மேலே என்ன இருக்குன்னா 1 minus sin theta by கீழே என்ன இருக்குன்னா 1 plus sin theta by 1 plus a square. சரிங்களா? நமக்கு a ஸ்கொயர் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெசிப்ரோக்கலாக மாற்றலாம். சரி, 1 by a ஸ்கொயர் வந்து a ஸ்கொயராக மாற்றிங்கன்னா இது மேலே போய்ட்டு இது கீழே வந்துடும். அப்போ 1 plus sin theta by 1 minus sin theta. அதே மாதிரி இது ரெசிப்ரோக்கலாக மாற்றினா a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் வேல்யூவோட வேல்யூ வந்து 1 plus sin theta by 1 minus sin theta. இப்போ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஸ்கொயர் minus 1 a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா இந்த வேல்யூ 1 plus sin theta by 1 minus sin theta minus 1 by திரும்பி இந்த a ஸ்கொயர் 1 plus sin theta by 1 minus sin theta plus 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது 1 plus sin theta minus 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் 1 minus sin theta by 1 minus sin theta by இது 1 plus sin theta plus இந்த 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 minus sin theta by 1 minus sin theta. ஸோ 1 minus sin theta 1 minus sin theta கேன்சல். ஸோ ரிமைனிங் இது இருக்கும். இப்போ இந்த மைனஸ் அதில் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகும். அது வந்து நான் இங்கே போடும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன ஆகுதுன்னா 1 plus sin theta minus 1 minus into minus என்ன ஆகுனா ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் sin theta by இதே மாதிரி கீழே 1 plus sin theta plus 1 minus sin theta. ஸோ எது கேன்சல் ஆகுனா ப்ளஸ் 1 minus 1 கேன்சல். இதில் எது கேன்சல் ஆகுதுன்னா ப்ளஸ் sin theta minus sin theta கேன்சல். ஸோ மேலே என்ன ஆகுனா sin theta plus sin theta மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2 sin theta. இங்கே 1 plus 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா 2. ஸோ 2 கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா sin theta. ஸோ நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு sin theta தான் ப்ரூஃப் பண்ணணும். நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ends the proof. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.